நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, போலி ரேணுகாவோட சுயரூபத்தையும் இந்த ஒரு ஃப்ராடு வேலையும் நம்ம விஜய்க்கு நம்ம மல்லி தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இவ்வளோ நாளா திட்டம் போட்டு நம்ம விஜயையும் இந்த கதிரேசனும் ஏமாத்திட்டு இருந்தது உண்மையான ரேணுகாவே கிடையாது. அதே சமயம் இறந்து போன ரேணுகா உண்மையிலே இறந்து தான் போயிருக்காங்க. இவங்களுடைய உண்மையான பேர் சுடரி அப்படின்ற உண்மையும் எப்படியாச்சும் ஒரு கட்டத்தில் நம்ம மல்லியும் விஜயும் சேர விடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்ற உண்மையை எப்படியாச்சும் நம்ம விஜய்க்கு நம்ம மல்லி தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. வரப்போகிற எபிசோடில் இந்த போலி ரேணுகாவோட சுயரூபத்தினால நம்ம மல்லியோட வாழ்க்கையை இப்படி ஒரு அபசகுடமான ஒரு நிலைமைக்கு போய் முடியும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா அந்த ஒரு வீட்டுக்குள்ளே ரொம்பவே அடம் பிடிக்கிற நிலைமைக்கு தயாராகிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த போலி ரேணுகாவோட உண்மை வந்துட்டு வெளிச்சத்துக்கு வரலைன்னு இவன் வேணும்னா நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம மல்லியும் மனோகரன் அன்னபூர்ணியமா எல்லாருமே வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க இவளுடைய உண்மையான பேர் என்ன, இவ இந்த ஒரு வீட்டுக்குள்ளே என்ன ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்கா அப்படின்ற உண்மையும் நம்ம மல்லி காமிச்ச இந்த ஒரு வீடியோ ப்ரூஃபை வச்சு கண்டிப்பாக இந்த போலி ரேணுகாவோட தலையெழுத்தையை வந்துட்டு மாற்றி எழுதணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக இந்த போலி ரேணுகா நம்ம விஜய் அடையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த ரகுராம் அப்படின்ற ஒரு அடியாட்கள் மூலிமா வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்தாங்க. இப்போ நம்ம விஜய் கூட வாழணும் இருக்கிற இந்த ஒரு கொஞ்ச நாள் அப்படின்ற ஒரு மோசடியமான நிலையில் இந்த ரகுராமை பகைச்சிக்கிட்டாங்க. அதை வந்துட்டு தூது விசாரிக்குதாங்க இந்த ஒரு தண்ணி கேனை போடுற பையன் வந்து இருக்கான். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு இந்த சுடரியோட ஆட்டத்தை வந்துட்டு நம்ம மல்லி கண்டுபிடிச்சி விஜய்க்கும் இந்த கதிரேசனுக்கும் தெரியப்படுத்துவாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. ஒரு கட்டத்தில் இந்த போலி ரேணுகா நம்ம மல்லியை வந்துட்டு எப்படியாச்சும் விஜய் கிட்ட இருந்து பிரிக்கணும், விஜயை முழுமையாக வந்துட்டு நான் தான் விஜய் கூட வாழணும் அப்படின்னு ஒரு கேவலமான எண்ணத்தில் தாங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் கண்டிப்பாக விஜயை இப்பயே பார்க்கணும், கண்டிப்பாக விஜய் இந்த ஒரு வீட்டுக்கூட வரேன்னா நான் அந்த சாமி கிட்ட போயிடுவேன்னு ரொம்பவே பிடிவாதமாக அந்த ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம போலி ரேணுகா கதிரேசன்கிட்ட சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஆரம்பத்தில் நம்ம நிஷா வந்துட்டு அந்த ஒரு ஃபோன் பேசிட்டு இருக்கிற தருணத்தில் கண்டுபிடிச்சிருந்தாவா இன்னார் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம நிஷாவை வந்துட்டு நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டா. ஏன்னா நம்ம நிஷா வந்துட்டு யாரு கூட ஃபோன் பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டதும் நான் எங்கே ஃபோன் பேசிட்டு இருக்கேன், நீ தான் ஃபோன் பேசிட்டு இருக்க, எனக்கு ஃபோனே வரலன்ற மாதிரி ரொம்பவே கீழ்த்தரமான ஒரு பொய்யை சொல்லி இவ்வளோ நாளாக எல்லாரோட கண்ணில் மண்ணை தூவி விளையாடிட்டு இருக்கா. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்க. ஆனால் நம்ம அன்னபூர்ணியமாவும் நம்ம மனோகரனும் டிஎன்ஏ செக் பண்ணி வந்துட்டு எப்படியாச்சும் கதிரேசனோட முடியும் இந்த ரேணுகாவோட முடியும் செக் பண்ணாவா நம்மளுக்கு ஒரு முடிவு தெரியும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இதே தருணத்தில் இந்த ராஜராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் நம்ம விஜயை சோதிக்க ரொம்ப பெரிய முட்டாள்தனமான ஒரு காரியத்தில் ஈடுபட்டுட்டாங்க. ஏன்னா நம்ம கதிரேசன் வந்துட்டு இப்போ இந்த ரேணுகாவோட குணம் தெரியாமல் ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மனோகரனை கூட்டு இந்த ராஜேஸ்வரி உனக்கு வந்துட்டு நல்ல விதமாக சொல்கிறேன், பணம் கொடுக்குறேன், அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு ஒன்று ஒரு வயசுக்கு தகுந்த மரியாதை கூட கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க, நான் இந்த ஒரு பணத்தை வச்சுக்கிட்டு எனக்கு தேவை ஒரே உதவி தான், விஜய் கிட்ட ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கி கொடுத்துரு, அதுக்கப்புறம் நீ வந்துட்டு சந்தோஷம் இருப்ப, அந்த ஒரு வீட்டுக்குள்ளேயே நாங்களும் எங்கள் பாட்டுக்கு சந்தோஷமாக இருப்போம். இந்த ராஜேஸ்வரி அவசரப்பட்டு நம்ம மனோகரங்கிட்ட இந்த ஒரு வார்த்தை விட்டுட்டாங்க. நம்ம மனோகரன் இவ்வளோ நாளாக வந்துட்டு பயந்து போனதும் பணிஞ்சு போனதும் நம்ம விஜய் மேலேயும் மல்லி மேலேயும் வச்ச ஒரு மரியாதை. ஆனால் இதுக்கு மேலே இந்த ராஜேஸ்வரிக்கெல்லாம் என்கிட்ட மரியாதையே கிடையாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அந்த ஒரு பணத்தை தூக்கி ராஜேஸ்வரியோட மூஞ்சில் எரிஞ்சது மட்டும் இல்லாமல் இங்கே பாரு இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு, இதுக்கு மேலே வந்துட்டு அந்த ஒரு நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிக்கணும், இந்த ஒரு வீட்டு பத்திரத்தை உங்கள் பேருக்கு மாற்றிக்கணும்னு மட்டும் முடிவு பண்ணாதீங்கன்னு சரியான பதிலடியே கொடுத்துட்டு வந்திருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு.